ஹாய் காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? சரி, கோயில் ட்ரிப் போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூரும் திருப்பரங்குன்றம் தான். ஃபர்ஸ்ட் திருச்செந்தூர் தான் போயிருந்தோம். பாத்தீங்கன்னாலே தெரியும், சாமிகள் தான் நிறைய பேர் வந்திருந்தாங்க. செம்ம க்ரௌடா இருந்துச்சு. எப்படி சொல்றது, வெறும் மாலை போட்டுட்டு தான் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அண்ட் எப்படி சொல்றது, அந்த க்ரௌடா இருக்கட்டும், அதே சமயத்துல குளிரும் வேற, மழையும் லைட் லைட்டா தூறிட்டு இருந்துச்சுப்பா. அந்த ஃபீலுமே செம்மையா தான் இருந்துச்சு. பீச்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப க்ரௌடு. போய் குளிக்கலாம் அப்படின்னு போகும்போது கால்ல எல்லாம் அந்த இது கட்டுப்பட்டுட்டே இருந்துச்சு. ரொம்ப கால்லாம் கிழிச்சு பிளட்லாம் வர ஆரம்பிச்சுட்டு. கோயில் பாத்தீங்கன்னா பாத்தீங்களா, இவ்வளவு சொன்னல செம கூட்டம் அப்படின்ட்டு. அண்ட் அந்த ஆழிக்கிணறு போனோம்ல, அதுக்கு எவ்வளவுனா மேக்ஸிமம் 3 hours சம்திங் கூட நின்றுட்டு இருந்தோம். ஏன்னா அதுக்குதான் ரொம்ப க்ரௌடு. பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி இது வந்து நாங்க போனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் அண்ட் குளிச்சுட்டு சாமி பார்க்கலாம் அப்படின்ட்டுன்னு கிளம்பி போயிட்டு இருந்தோம். இதெல்லாம் வந்து டைமிங் பாத்தீங்கன்னா ஒரு 3 o'clock சம்திங். அதனாலதான் கொஞ்சம் கூட்டம் எல்லாமே குறைஞ்சிருச்சு. இல்லைன்னா ரொம்ப கூட்டம் வந்திருக்கும். அண்ட் சாமி பார்க்கலாம் அப்படின்னு சாமி பார்த்துட்டு உள்ளதான் கேமரா எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, மொபைல்ஸ். ஸோ அதனாலதான் வீடியோஸ் எதுவுமே எடுக்க முடியல. அண்ட் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வேற கோயில் போலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். எங்கன்னா திருப்பரங்குன்றம் சொல்லியிருந்தோம்ல, அங்கதான். அண்ட் பாத்தீங்கன்னா தெரியும், க்ரௌட் எல்லாமே கம்மியாயிடுச்சு. சரின்னு கிளம்பிட்டோம். அண்ட் திருப்பரங்குன்றம் போலான்னு கிளம்பிட்டோம். அண்ட் நாங்க போனதே இப்படி பாத்தீங்கன்னா ஒரு 7:30 சம்திங் தான். ஏன்னா 8 மணிக்கெல்லாம் சாமி அந்த கதவு சாத்திருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இறக்கப்புறம் ஓடிட்டு இருந்தோம். அப்பயுமே செம்ம க்ரௌடாவே இருந்துச்சு. இதுல என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, அந்த ஃப்ரீ தரிசனத்துலதான் போனோம். போற வழியில டக்குனு என்ன பண்ணிட்டாங்க, சரி க்ளோஸ் பண்ண போறோம் அப்படின்னு சாமிக்கு ஆப்போசிட்ல உள்ள கேட்டை திறந்துட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷமாவே இருந்துச்சு. அதுல என்ன ட்விஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, சாமி 3 சாமியா வரிசையில வச்சிருந்தாங்க. நாங்க விநாயகரும் அண்ட் அப்புறம் துர்க்கை அம்மனும் பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டா வந்துட்டோம். திருப்பி அதுக்கப்புறம் தான் கீழே வந்து ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, உனக்கு பக்கத்துலதான் முருகன் இருக்கு பாக்கலையா அப்படின்ட்டு. அண்ட் திருப்பி போனதுக்கு சாமி பூ வச்சு கொடுத்தாங்க. அது என்னமோ பிளஸிங் மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அண்ட் ரிட்டர்ன் சாமி பார்த்துட்டு கிளம்பிட்டோம்.